வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். ஆ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6வது நாளா நிஃப்டி பேரிஷ் கேண்டில். ஆ அதுவும் இன்னைக்கு கடந்த 5 நாள விட ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில். 25,000க்கு பிலோ நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 55,000க்கு பிலோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாமினேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல டர்ன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 10 செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல் இன்னைக்கு உடைஞ்சிருக்கு. 24,890ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 54,976ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல அது சர்வைவ் ஆகல. ஸோ அந்த 55,000 உடைஞ்சதுலேருந்து கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இன்னியோட மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு 5 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இது அதுக்கு அப்புறம் வரப்போற மார்க்கெட்ல என்ன மாரி தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்றதையும் கவனிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு இன்வெஸ்டர் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வால்யூம் அதிகமா இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கவனிக்கலாம். ஸோ இன்னியோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் 166 பாயிண்ட் பிரேக் ஆகி 24,900க்கு பிலோ அதாவது 24,890ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிராட் மார்க்கெட் பக்கம் வரும்போது எல்லா இண்டெக்ஸுமே மோர் தென் 0.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும் 0.3% கிட்ட இறங்கியிருக்கு. நார்மலா வந்து மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் இந்த 3 செக்டாருமே ஈவனா அபவ் 0.5, 0.6% கிட்ட டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஐடி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஐடியில் கொஞ்சம் ரெக்கவர் இருந்தது. பட் அது செகண்ட் ஹாஃபில் நிலைக்கல அப்படின்னு சொல்லலாம். மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஐடி அண்ட் ரியல்டி தான் வந்து இன்னைக்கு மோசமான ஃபால். மோர் தென் 1%. இதுக்கு அடுத்த இடத்துல ஆட்டோ செக்டார் செல்லிங் ப்ரெஷர் கிட்டத்தட்ட 0.9% கிட்ட இறங்கியிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல 2 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஒன்று பிஇஎல், ஹீரோ மோட்டார். பிஇஎல் முக்கியமான ரீசன் நேற்று கேபினட்டோட அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் செக்டாருக்கான ஃபண்ட் அலோகேஷன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இருந்தது. 62,000 கோடி ரூபா அளவுக்கு ஹெச்ஏஎல்க்கான ஆர்டர் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ் முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வந்தது. நாளைக்கு ஹெச்ஏஎல் கவனிக்கலாம். டூ வீலர் செக்மெண்ட்டில் மோர் தென் 1% ஹீரோ மோட்டார் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆட்டோ செக்டார் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. மேபி வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் ஆட்டோ ஸ்டாக்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஜோனில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடு வரும்போது ட்ரெண்ட் லிமிடெட் தான் இன்றைக்கி ஒரு மோசமான ஃபால். அதுக்கு அடுத்தது டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட். டாடா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆர் பிளான்ட்டில் ஹேக்கிங் அவங்களோட சாஃப்ட்வேரில் ப்ரீச் பண்ணியிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன் சொல்லலாம். நியர்லி 2%க்கு மேலே இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. பவர் கிரிட் முக்கியமாக டிசிஎஸ் ஒரு வருஷத்தோட லோவை இன்றைக்கி உடைச்சிருக்கு. 52 வாரத்தோட லோ. ஸோ இது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். க்ரூட் ஆயில் அகைன் இன்க்ரீஸ் ஆகிறது ஏஷியன் பெயிண்ட் இன்றைக்கி மோர் தென் 2% இறங்குறதுக்கு ரீசனாக இருந்தது. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் நேற்று 11% கிட்ட ஃபால் ஆன அதானி பவர் இன்னைக்கு 4% கிட்ட ரெக்கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி வேதாந்தா, இந்துஸ்தான் காப்பரோட ரேலி முக்கியமாக காப்பர் ப்ரைஸு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் கொடுத்தது. இந்துஸ்தான் காப்பர் மோர் தென் 5 to 7% இன்னைக்கு இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆச்சு. அதே போல் வேதாந்தா நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னாலும் அதானி டோட்டல் கேஸும் அதானி பவரும் நேற்று அதிகமாக ஃபால் ஆச்சு. இன்றைக்கி அந்த 2 ஸ்டாக்லேயும் ரெக்கவர் இருந்தாலும் மற்ற ஸ்டாக்ஸ் வந்து நியூட்ரலாகவும் பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மிட்கேப் பக்கம் வரும்போது இந்துஸ்தான் சிங்க் லீட் பண்ணியிருக்கு 3%க்கு மேலே. இது ஏற்கனவே மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணியிருக்கிற வேதாந்தாவுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கலாம். ஷிப்பிங் கம்பெனிஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபினட் மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் கொச்சின் ஷிப்யார்ட் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி பாலிசி பஜார் இன்றைக்கி மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்பில் 77 கம்பெனிஸ் இன்றைக்கி நெகட்டிவாகவும் 22 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்துஸ்தான் சிங்க் மிட் கேப்பில் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஸ்மால் கேப்பில் இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு 6% லீட் பண்ணியிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸில் பையிங் டர்ன் ஆகிருக்கு. முக்கியமாக ரயில்டெல் இன்றைக்கி மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூஸ் இம்பேக்ட் நியூஜன் சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கிறது 3%க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு.
விஇஎம்எல், கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரியை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்கும் ஐடி செக்டாரில் ஃபால் ஆகிருக்கு. இல்லை டிசிஎஸ் தான் இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. ரியல்டியில் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்ரோடெக், ப்ரெஸ்டீஜ் இந்த 3 ஸ்டாக்குமே மோர் தென் 2% இறங்கியிருக்கு. மெட்டல் ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்கோட ரேலி தான் இன்றைக்கி மெட்டல் செக்டாரை ஸ்டேபிளாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிட்டிவாக டாப் செக்டோரல் கெய்னராக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஹீரோ மோட்டாரை தவிர்த்து மற்ற எல்லா ஆட்டோ ஸ்டாக்குமே இன்றைக்கி இறங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸோட ஃபால் மெட்டல் ஸ்டாக்ஸு, ஆட்டோ ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்போ நியூஸ் இம்பேக்ட்டுக்கு வரலாம். கோல்ட் ப்ரைஸ் நேத்தி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ரெக்கார்ட் ஹைலேருந்து நேற்று மார்க்கெட்டில் கொஞ்சம் இறங்குச்சு. அதோட இம்பேக்ட்டு கோல்ட் ஃபினான்ஷியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெஷர் அதிகமாச்சு டவுன் சைடில். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆனது மேபி நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். முத்தூட் ஃபினான்ஸு, மணப்புரம் கவனிக்கலாம். இதில் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேதாந்தா, இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் காப்பரோட ரேலி ஒரு காரணம். ஷிப்பிங் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு கவர்மெண்ட்டோட கேபினட் அப்ரூவல் ஒரு ரீசன். மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நியூ ஜோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இதில் கமிஷனை குறைக்கிறதுக்கான நியூஸ் தான் பாலிசி பஜார் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ப்ரைவேட் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். 4000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் டிபிஎல் வாட்ச் பண்ணலாம். ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 9000 to 10,000 கோடி ரூபா ஃபுட் பிஸ்னஸ் வந்து 2027 ஃபினான்ஷியல் இயரில் ரீச் பண்ணுவோம் ஃபோர்காஸ்டிங் டேட்டா கொடுத்துருந்தது. நம்ம அடுத்த வரப்போகிற ட்ரேடிங் செஷனில் கவனிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கான ஆர்பிஐயோட ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேடிஎம் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. லிக்கர் லைசன்ஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஜேடபிள்யூஎல் ஜூபிட்டர் வேகன் வந்து அமைச்சிருக்கிறது. நம்ம வரப்போகிற அடுத்த செஷனுக்கு நம்ம கவனிக்கலாம். பாலிமெடிக்யூர் அக்விசிஷன் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பனிங்கில் டர்ன் ஆச்சு. அதே மாதிரி நாட்கோ ஃபார்மாவோட டிமர்ஜர் பிஸ்னஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல் இன்றைக்கி 15% வரைக்கும் இன்ட்ராடேயில் இன்க்ரீஸ் ஆச்சு. போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தது ஒரு ரீசன். க்ளோசிங்கில் 6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மகாராஷ்டிரா சீம்லெஸ் 250 கோடி ரூபாய்க்கு மேலே ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். இப்போ நம்ம இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து அடுத்து என்ன ஆகும், இதுதான் எல்லாருக்குமான ஒரு கொஷினாக இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரகிள், முக்கியமாக இன்றைக்கி டெக்னிக்கலாக மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஒரு ரீசன் என்ன, பேங்க் நிஃப்டி 55,000 உடஞ்சதும் நிஃப்டி 25,000 உடஞ்சதும் ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் எஃப்ஐஎஸோட சைடில் செல்லராக ரிட்டர்ன் ஆனது. மூணாவது குளோபல் மார்க்கெட் பெரிய அளவுக்கு சஸ்டெயின் ஆகாமல் போனது, முக்கியமாக யூஎஸ் லைஃப் ஃபியூச்சர்ஸ். இதை தாண்டி கோல்டு, சில்வர், கமாடிட்டி மார்க்கெட்டில் தொடர்ந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ருப்பியோட ஃபால் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். ரெக்கார்ட் லோ உடைச்சி ருப்பி ஃபால் ஆகிட்டு இருக்கிறதோ ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஸ் பையராக டர்ன் ஆகும்போது மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேபிலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த லெவல் நிஃப்டிக்கு மேபி நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி 24,700 தான் லாஸ்ட்டு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஜோன். 24,700க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அகைன் அடுத்த லெவல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி மார்னிங் செஷன்லேயும் என்னோடய டெலகிராம் குரூப்பையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 24,900, 24,940 இந்த ரேஞ்ச் தான் நிஃப்டியோட லாஸ்ட்டு ஹோப் இன்றைக்கி இன்ட்ராடேயில் அப்படின்றது. பட் ஆனால் இன்றைக்கி க்ளோசிங்காக அந்த லெவலுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு ஒரு வீக்னஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் எஃப்ஐஎஸோட சைடில் செல்லராக ரீட்டைன் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரெஷர் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸு, ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.